நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்னம்மா, உனக்கு ஏதாவது சாப்பிட வேணுமா? நான் உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணட்டுமா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. இங்க இருக்க வேலையை நானே பாத்துக்கிறேன். நான் இந்த காய்கறி வெட்டுறது அந்த மாதிரி ஏதாவது வேலை. நீ நல்லா செய்வியாமா? இல்லைன்னா நான் தான் அவங்க கிட்ட திட்டு வாங்கணும். பண்ணுவேன். ம். இந்தம்மா, அங்க வச்சு கட் பண்ணு. சாரதா, இந்த பாட்டில்ல தண்ணி ஊத்தி வச்சிரு. கிச்சனுக்குள்ள போக சொல்லி உன்னை யார் அனுப்புனது? நீதான் இவளை கூப்பிட்டு வச்சு வேலை கொடுத்தியா? ஐயோ அக்கா, சத்தியமா நான் கொடுக்கல. இவளேதான் உள்ள வந்தா. இங்க இருன்னு நான் சொல்லல, வெளியே போகணும்னு சொல்லல. இந்த கேடு கெட்டவ சமைக்கிற சாப்பாடை தான் நாங்க சாப்பிடணுமா என்ன? இந்த வீட்ல உன் முகத்தை பார்க்க இங்க யாருக்குமே பிடிக்கல. அப்படி இருக்கும்போது நீ கிச்சன்ல வந்து வேலை பாக்குறியா? என்ன பாமா அப்படி சண்டை போட்டுட்டு இருக்க? இங்க பாத்தீங்களாங்க, இந்த கேடு கட்டவை எது வரைக்கும் வந்திருக்கான்னு பாத்தீங்களா? ஓஹோ, பசங்களுக்கு மரியாதை கத்து கொடுக்கறதுக்கு அம்மா அனுப்பியிருக்காங்க. இல்லைன்னா கிச்சனுக்குள்ள வந்திருப்பாளா? உனக்கு பணம் எவ்வளவுதான் வேணும்? வேணும்னா 5000 இல்ல 15000 உனக்கு கொடுக்குறேன். ஆனா இன்னைக்கே இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போயிடணும். இப்படியே பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? உனக்கு எவ்வளவு பணம் தான் வேணும் நான் தரேன். அதை வாங்கிட்டு இந்த வீட்டை விட்டு போயிடணும். ஆனா நீ இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு நாங்க சம்மதிக்க மாட்டோம். என்ன பாரு, ஏங்க அவ கண்ணத்திலே 2 அறை அறைங்க. இவளோட பார்வையும் எண்ணமும் முகத்துல இருக்க கள்ளத்தனமும். என்ன சத்தம் இங்க? எல்லாரும் சேர்ந்து இங்க மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? மகி, நீ இந்த பொண்ணு கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கியா? அப்படியே பாமா? நீங்க எதுக்கு இப்ப இங்க வந்தீங்க? இந்த வயசான காலத்துல எங்கேயாவது போயிட்டு உட்கார வேண்டியதானே? அது இருக்கட்டும், இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. இவ கூட எதுக்கு சண்டை போடுற? யாருமே இல்லாத பொண்ணு அவ. யாருமே இல்லாத பொண்ணா? நீங்களும் அம்மா கூட சேர்ந்துட்டீங்களா? இந்த உலகத்துல யாருமே இல்லாத நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் இந்த வீட்டு கூட்டிட்டு வர போறீங்களா? சொல்ல போனா உன் அப்பாவோட பொண்ணு தாண்டா அவ. உன் அப்பா தானே அவளுக்கு அப்பா. எங்களுக்கு அப்பா இல்ல. இதுக்கப்புறம் நீங்களும் அம்மாவை இல்லாம போயிடாதீங்க. அதுக்காக தான் நான் சொல்றேன், இந்த பொண்ணை உடனே வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க. அதுக்கு எவ்வளவு பணம் அவ கொடுத்துறேன். இவ கொஞ்ச நாளைக்கு இங்கதான் இருப்பா. நீ அப்படி என்னத்தான் செய்ய போறேன்னு நானும் பாக்குறேன். பாட்டி, இவளை இங்கேயே தங்க வைக்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, மூத்த பொண்ணு ஒருத்தர் இருக்கா இல்ல, ஏற்கனவே ஒருத்த கூட ஓடி போனவ, அங்க கொண்டு போய் விடுங்க. இங்க இவ இருக்கவே கூடாது, அதை நான் உறுதியா சொல்றேன்.
இவ இங்க தங்குறதுனால உனக்கு என்னடா பிரச்சனை? இது என் வீடு தெரிஞ்சுக்க. நீ இருக்கிற இடத்துக்கு இந்த பொண்ணை நான் அனுப்பி வைக்க மாட்டேன், போதுமா? நீ இந்த பொண்ணோட சாபத்தை வாங்காதேன்னு தான் சொல்றேன். உன்னை பெத்த அப்பனோட சாபம் ஏற்கனவே உனக்கு இருக்கு, அத மறந்துடாத. ஹலோ, சொல்லுங்கம்மா. நீ முரளிதரனை வேலையை விட்டு அனுப்பிட்டியா? வேலையை விட்டு அனுப்பல, கொஞ்ச நாளைக்கு லீவ் எடுக்க சொல்லியிருக்கேன். வேற கம்பெனில போய் ஜாயின் பண்ண சொன்னியா? இது இல்ல, எதையாவது பண்ண சொன்னேன். அப்படி சொல்லணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல மகி. ஒரு பிரயோஜனமும் இல்லாத அந்த ஆளை வேலைக்கு வச்சுட்டு என்னமா பண்ண முடியும்? அந்த ஆளு மேனேஜரா இருந்தானா கம்பெனி கண்டிப்பா டெவலப்பே ஆகாது. கம்பெனி அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு அந்த ஆளுக்கு தகுதியே கிடையாது. கம்பெனி இப்ப நஷ்டத்துல ஓடுதுன்னு உன்கிட்ட யாராவது சொன்னாங்களா? நஷ்டத்துல இல்ல, அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி போயிட்டு இருக்கு. அதானமா நமக்கு வேணும். என்னோட கம்பெனிக்கு என்ன வேணும்னு டிசைட் பண்றதுக்கு எனக்கும் ரைட்ஸ் இருக்குல்ல மகி. நீங்களே முடிவெடுங்க. அப்ப உங்க இஷ்டப்படியே கம்பெனி நடத்துங்க. ஆனா முரளியால கம்பெனி டெவலப் ஆகிறதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல. உங்க அப்பாவோட சவத்தை எரிக்கிறதுக்கு அவர் கூட நின்னதுக்காக நீ அவரை பழி வாங்கணும்னு நினைக்கிறியா என்ன? அதெல்லாம் உங்க 2 பேருக்கு இடையில இருக்கிற விஷயம். நான் அதுல தலையிட வேண்டிய அவசியம் இல்ல. அப்படின்னா முரளிய வேலையில வைக்கணுமா வைக்க கூடாதுன்ற முடிவை நான் மட்டும்தான் எடுக்கணும். நீ அதுல தலையிட வேண்டாம். அந்த முரளிய வேலைக்கு வச்சதே நான் தான். அவரை வேலையை விட்டு அனுப்பணும்னா என் பசங்களோட உதவி எனக்கு தேவை கிடையாது. உங்க இஷ்டப்படியே பண்ணுங்கம்மா, நீங்க தானே சர்வாதிகாரி. அந்த அதிகாரத்துக்குள்ள யாரும் தலையிட வேண்டாம். அன்னைக்கு ரம்யாவை நீ வேலையை விட்டு அனுப்பினப்பவே நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொன்னேன்ல, நீ அதை மறந்து போயிட்டியா? நான் எதையுமே மறக்கலாமா? நீங்க தான் எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். முரளிதரன் மேனேஜரா இந்த கம்பெனில இருக்கிற வரைக்கும் நான் அந்த கம்பெனிக்குள்ள வரதா இல்ல. கம்பெனிக்குள்ள நான் இருக்கணுமா முரளி இருக்கணுமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. வேண்டாண்டா, என் பசங்களை வேலை வாங்கறதுக்காக நான் ஒன்றும் கம்பெனி நடத்தல. என் பசங்களோட பசிய போக்கதான். இப்போ என் மூலமாவும் கம்பெனி மூலமாவும் நடக்க வேண்டிய விஷயம் உங்களுக்கு நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன அப்படி யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு யார் கால் பண்ணது? அம்மா தான், வேற யாரு? ஓ, நீங்க டைமுக்கு கம்பெனிக்கு போகாததால கோவப்பட்டாங்களா? ஆமா, நல்ல பொறுப்பா இருக்கிற ஜெனரல் மேனேஜர் இப்படிதான் வேலை பார்ப்பாங்களா? மேடம் போறதுக்கு முன்னாடி நீங்க ஆபீஸ் போகணும்ல. அதெல்லாம் இல்லடி. ஏன் முரளியை வேலையை விட்டு அனுப்புனேன்னு என் கிட்ட அம்மா கேள்வி கேட்டாங்க. முரளிதரனை வேலையை விட்டு அனுப்பிட்டீங்களா? அவன் இந்த வீட்டுல சவத்தை வைக்க விறகும் தீயுமா வரும்போதே நான் முடிவு பண்ணிட்டேன் அவனை வேலையை விட்டு தூக்கணும்னு. நல்லதா போச்சு. அது விஜயலட்சுமி மேடத்தை தவிர வேற எந்த தெய்வமும் இல்ல அப்படின்னு தானே அந்த ஆள் சொல்ல வந்தான். அவனுக்கு இது ஒரு பாடமா இருக்கட்டும். கம்பெனியா இருந்தாலும் வீடா இருந்தாலும் எனக்கு மதிப்பு இருக்குன்ற விஷயம் அவனுக்கு தெரியணும். அது கடைசியில ரம்யா காண மாதிரி ஆகாம இருந்தா போதும். மகன் வேலை விட்டு அனுப்புனா அம்மா வர வைக்காம இருப்பாங்களா? அவனை வர சொல்லட்டும். அம்மா அதை பண்ணுவாங்க நினைச்சுதான் நான் முரளியை வேலை விட்டு அனுப்புனேன். திரும்ப வந்தாலும் வேலைக்கு வர சொல்லுவாங்க. அம்மா அதை ஏற்கனவே என்கிட்ட பேசிட்டாங்க. இதெல்லாம் என்னங்க விளையாட்டு? அம்மாவும் பசங்களும் சேர்ந்து விளையாட்டு விளையாடி இருக்காங்கன்னு மத்தவங்க சொல்லணுமா என்ன? அப்படிலாம் இல்ல பாமா, உனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. முரளி அங்க இருந்தானா ஆபீஸ்க்கு நான் வரமாட்டேன்னு அம்மா கிட்ட நான் தெளிவா சொல்லிட்டேன்.
நீங்க ஆபீஸ்க்கு போகாம இருந்தா என்னங்க பிரயோஜனம்? ராஜுவும் ஜித்துவும் அம்மாவும் சேர்ந்து கம்பெனியை நடத்திட்டு போவாங்க. கடைசியில நீங்க மட்டும்தான் வெளியில வந்துருவீங்க. இந்த விஷயத்துல எனக்கும் ராஜு கஜேந்திரன் எல்லாருக்கும் ஒரே முடிவு தான். நாங்க 3 பேரும் சேர்ந்து அந்த கம்பெனிக்குள்ளேயே போக மாட்டோம். அதுக்கப்புறம் அம்மா என்ன பண்றாங்கன்னு பாப்போம். அவ்வளவு நாள் அத்தையை தோக்கடிக்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணவே இல்லைங்க. தனியா கம்பெனி நடத்தி அம்மாக்கு பழக்கம் இருக்கு இல்லையா? அன்னைக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருந்தது பாமா. இன்னைக்கு அப்படி இல்லையே. எல்லாத்தையும் தனியா மேனேஜ் பண்ண அம்மாவால கண்டிப்பா முடியாது. இருந்தாலும் ராஜுவும் ஜித்துவும் அவங்க கூட நிப்பாங்களோ, அதுதான் என்னோட சந்தேகம். ஜெயா சொல்றத கேட்டுதான் ராஜு எதுவா இருந்தாலும் பண்றாரு. இந்த சமயத்துல தான் அத்தை கூட நின்னா நமக்கு நல்லது நடக்கும்னு அவ கண்டிப்பா அட்வைஸ் பண்ணிருப்பா. அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. நாங்க எல்லாரும் ஒன்னா கை கொத்து நிப்போம். பசங்க இல்லாம ஒன்னும் பண்ண முடியாதுன்னு அம்மாக்கு அப்ப தானா புரியும். உங்களை விட 10 மடங்கு பிடிவாதத்தனம் அத்தைக்கு தான் இருக்கு. எவ்வளவுதான் அடம் பிடிச்சாலும் கடைசியில பசங்க கிட்ட தானே வந்தாகணும். அப்பதான் நாங்க ஒவ்வொரு டிமாண்டா வைக்க போறோம், பார்ட்டிஸ் உட்பட. வேற வழி இல்லாம அம்மாவா அதுக்கு ஒத்துப்பாங்க. உனக்கு தெரியுமா, இது எல்லாமே மாதவ அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த ஐடியா தான். ஆஹா, அது மட்டும் இல்லாம இந்த அளவுக்கு யோசனை பண்ற அளவுக்கு உங்களுக்கு மூளை இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஐயோ, முதலாளி அம்மா இவ்வளவு சீக்கிரமா வருவீங்கன்னு தெரியல. சாப்பாடு செய்ய கொஞ்சம் டைம் ஆகும். உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமாமா? என்ன லக்ஷ்மி, இன்னைக்கு நேரத்தோட வந்திருக்க? அம்மா, நீங்க என்ன தேடுறீங்க? ஒரு பழைய பஞ்சாங்கத்தை நான் இங்க வச்சிருந்தேன். தேடி பார்த்தா அது இங்க இல்ல. எதுக்குமா இப்ப பஞ்சாங்கம்? அவ பிறந்த தேதிய மட்டும் சொல்றா, ஆனா நட்சத்திரம் தெரியலேங்கிறா. அவளை பார்க்க ஆள் யாரும் இல்லைல்ல. ஜாதகம் கூட எழுதல போல இருக்கு. பஞ்சாங்கம் கிடைச்சா அதுல பார்க்கலான்னு இருந்தேன். அதுக்கில்ல, இந்த பொண்ணு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கா, அதை தெரிஞ்சுக்கலான்னு தான் நான் நினைச்சேன். பிறந்தப்ப தோஷம் எதுவும் இருந்திருக்கும். இருந்தாலும் நட்சத்திரம் எதுன்னு தெரிஞ்சா பரிகாரம் எதுவும் செய்யலாம்ல, அதுக்காகத்தான் லக்ஷ்மி. துயர சம்பவம் இவளுக்கு மட்டும் நடக்கலம்மா, இவ கூட இருக்கிறவங்களுக்கும் நடக்கணும். அதுதானே விதி. இவளாலதான் என் பசங்க என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. என்னோட நிம்மதியும் என்னை விட்டு போயிடுச்சு. இந்த குடும்பமும் வீணா போயிடுச்சு. இவ கூட யாரும் இல்லைன்னு நினைச்சு இவளை நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுனால
இந்த வீட்ல இருந்த அன்பும் பாசமும் இல்லாம போயிடுச்சுல்ல. நீ இப்ப சொல்ற அந்த அன்பு, பாசம், இரக்கம் எல்லாம் இவ வந்ததுனால போயிடுச்சுங்கிறியா? அப்படிலாம் நான் உன்னை இப்ப பார்க்கலம்மா. அப்படின்னா நீ சொல்ற எதுவுமே இந்த வீட்ல இல்லைன்னு நீ நினைச்சுக்க லக்ஷ்மி. எல்லாரும் ஒன்னா விளையாடி பாசம் காட்டி ஒன்னா எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுறது தான் பாசம்னு நீ சொல்ல வரியா லக்ஷ்மி? அப்படி இல்ல. நியாயமான விஷயத்தை யாரு செஞ்சாலும் அது பிடிக்கலன்னாலும் சகிச்சுக்கணும். அதுதான் பாசம். இந்த அன்புன்னு சொல்லக்கூடிய ஒண்ணு அதுக்கும் ஒரு படி மேல லக்ஷ்மி. நாம வேற ஒருத்தருக்காக தனக்கு பிடிக்கலைனாலும் அந்த காரியத்தை செய்யறதுக்கு தயாராத்தான் இருக்கணும் லக்ஷ்மி. யாராவது ஒருத்தர் தப்பு செஞ்சா தனக்கு அது பிடிக்கலைனாலும் அதை சகிச்சுக்கணும். இப்படி இருந்தாதான் அன்புன்னு சொல்லுவாங்க. இந்த வீட்ல இதெல்லாம் இருக்கா சொல்லு லக்ஷ்மி. நீ உன் பசங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் சரியான நேரத்துல தான் செஞ்ச. அவங்க நினைச்சதை நீ நிறைவேற்றினதுனால தான் அவங்க சந்தோஷப்பட்டாங்க. ஆனா எதுக்காக எதிர்க்கறாங்க? இப்போ நீ முதலா அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செஞ்சிருக்க. அதனால அவங்க உன் மேல கோவமா இருக்காங்க. இப்ப நான் என்ன பண்ணணும் நீங்க சொல்லுங்க. 21 வருஷத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சு என் வாழ்க்கையை கெடுத்த ஒரு பொம்பளை இருக்கா. அவளை நான் பார்த்ததில்ல. ஆனா அவளோட உருவம் என் மனசுக்குள்ள அரக்கி மாதிரி பதிஞ்சிருக்கு. அவளோட பொண்ணுதான்னு நீ நினைக்கிறப்போ என் மனசு அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. பின்ன எதுக்காக லக்ஷ்மி அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த? யாருமே இல்லாத இந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் வாசல்ல தளர்ந்து நின்னதை பார்த்தப்போ எனக்கு பரிதாபமா இருந்தது. பாவம், இவ என்ன தப்பு பண்ணா? என்னோட பொண்ணு மாதிரி தானே இவளும். ஒரு 2-3 வயசு வித்தியாசம் இருக்கும். பெத்த பொண்ணுங்களோட எதிர்காலத்தை நினைச்சுதானே இவங்க அப்பா மறுபடியும் என்னை தேடி வந்தாரு. நீ செஞ்ச எல்லா காரியங்களும் சரிதான் லக்ஷ்மி. என் பையன் என்ன காரணத்துக்காக உன்னையும் உன் பிள்ளைங்களையும் விட்டுட்டு போனான்னு எனக்கு தெரியாது. அவன் சொல்றதுக்கு அவன்கிட்ட நிறைய நியாயங்கள் இருந்திருக்கலாம். ஆனா நாம யாரும் அதை காது கொடுத்து கேட்கவே இல்லை. அவனும் மனுஷன்தானே லக்ஷ்மி. சில நேரங்கள்ல தவறு நடக்கிறது தான். நாம ஆசைப்பட்டாலும் திரும்பி வர சூழ்நிலையும் இருந்திருக்காது. நான் இன்னைக்குதான் லக்ஷ்மி என் மகனோட நிலைமைய நினைச்சுதான் அவனுக்காக நான் உன்கிட்ட பேசினேன். இதுக்கு முன்னால நான் இப்படி பேசி நீ பார்த்திருக்கியா? எப்பவுமே நான் உனக்கு ஆதரவா தான் இருந்திருக்கேன். என் பையன் ஒன்ன ஒதுக்கி வச்சுட்டு அவளோட போயிருந்தாலும் சந்தோஷமா இருந்திருக்க மாட்டான். சில நேரத்துல போய்தான் ஆகணுங்கிற கட்டாயம் அவனுக்கு ஏற்பட்டிருக்கும். ஆனா இப்போ அவன் உயிரோட இல்ல. நீ வெறுத்து ஒதுக்குன என் பையன் கட்டிக்கிட்ட அந்த பொண்ணும் இப்ப உயிரோட இருக்க வாய்ப்பில்லை. நீ எதிரியா நினைச்ச 2 பேரும் இறந்துட்டாங்க. இப்ப இருக்கிறது யாருன்னு சொன்னா
எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிற இந்த பொண்ணு மட்டும்தான். இவ இந்த வீட்ல இருக்கிறதுனால இந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு நஷ்டமும் வரப்போறதில்ல. இவள காரணமா வச்சு இந்த வீட்ல இருக்கிறவங்க பிரச்சனைகளை ஏற்படுத்தாம இருந்தாலே போதும். நான் என் பசங்க கிட்ட இது வரைக்கும் சண்டை போட்டதே இல்லம்மா. அவங்க நீ சொல்றத கேட்டு நடக்கிற வயசெல்லாம் போயிடுச்சுன்னு சொல்ற லக்ஷ்மி. பெத்த பிள்ளையா இருந்தாலும் அவங்களுக்குன்னு எவ்வளவு ஆசைகள் இருக்கும். அதையெல்லாம் நாம புரிஞ்சுக்கணும். அவங்க நீ பெத்த பிள்ளைங்களா இருந்தாலும் அவங்க எண்ணமெல்லாம் வேற. அவங்க நம்மளை விட்டு தூரமா இருந்தாலும் அப்புறம் சேர்ந்துருவாங்க. என் பையன் என்னை விட்டு போனப்போ ஏன் போறேன்னு என்னால கேட்க முடியல. என்னால அப்படி முடியுமாமா? நான் தானே அவங்க எல்லாரையும் வளர்த்தேன். அவங்க தானே என்னோட சொத்து. நீ அவங்களுக்காக எல்லாத்தையும் செஞ்சிருக்க லக்ஷ்மி. இவ்வளவு நாளும் அவங்க இஷ்டப்பட்டதையெல்லாம் செஞ்சிருக்க. அவங்க எல்லாரும் உனக்கு வட்டியும் அசலையும் சேர்த்து திருப்பி கொடுக்கற காலம் இது. அவங்க அப்படி தரலன்னா நீ என்ன செய்யலான்னு இருக்க லக்ஷ்மி? ராமச்சந்திரன் 2 பொண்ணுங்களையும் கூட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்து நின்னப்போ நான் உனக்கு என்ன சொன்னேன்? உன் மனசாட்சி என்ன சொல்லுதோ அதுபடி நடந்துக்கன்னு சொன்னேன். இப்பவும் அதத்தாமா நான் சொல்றேன். இந்த பொண்ணு இந்த வீட்ல இருக்கிறதுனால உன்னோட பிள்ளைங்க உன் மேல பாசம் காட்டலேன்னு சொன்னீன்னா அது உண்மையான பாசமான்னு நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதுதாம்மா என்னோட யோசனையே. என்னோட பாசம் போலியானதுன்னு என்னோட பசங்க நினைச்சிட்டாங்கன்னா அத என்னால தாங்கிக்க முடியாதும்மா. உன்னோட கடமை என்னவோ அதை மட்டும் நீ செய். உன்னோட கவனம் எல்லாம் அந்த விஷயத்துல இருந்தா மட்டும் போதும். உன் பிள்ளைங்க மேல நீ எதுக்காகவும் கோவப்படாத. நேத்து வரைக்கும் அவங்க எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி நீயும் அவங்க கிட்ட இருக்கணும்னு சொல்றேன். இனி அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு நீ தெரிஞ்சுக்க வேணாம். உன் கூட நான் இருக்க லட்சுமி. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.